உங்கள் மேலான புகார்கள் அடங்கிய 3 ஃபைலும் என் டேபிளில் தான் இருக்குது. அதை திறக்க வச்சிடாதீங்க. இனிமேல் எந்த காலத்துலையும் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் யார்? சட்டப்பேரவையில் நேற்று ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பேசப்பட்ட வார்த்தைகள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பகிரங்கமாகவே எதிர்க்கட்சியினரை பார்த்து நேருக்கு நேராக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்த துணையில் அவர் பேசினார். நிதியமைச்சர் கடந்த வாரம் சில நாட்களுக்கு முன் பேசும்போது 3 ஃபைல்கள் இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர்கள் மீது முக்கிய புகார்கள் அதில் இருப்பதாகவும் சொன்னதை நினைவு கூர்ந்த முதலமைச்சர் அவர் போகிற போக்கில் சொல்லலை. உண்மையிலே அது சீரியஸான ஒரு மேட்ரு, அதில் அதற்கான எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு அவருடைய சட்டப்பேரவையில் மிக வெளிப்படையாகவே அவர் பேசியிருக்கிறார். அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமான வார்த்தை. அதற்கு அதே மாதிரி மூத்த அமைச்சர் அவருக்கு அடுத்த கட்டத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் பேசும்போதும் ஏதோ ஒரு கருத்துக்களை சொல்லும்போது இனிமேல் நீங்கள் எந்த காலத்துலையும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்பை பார்த்து சொல்கிறார். அதாவது முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்தது என்பது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் கூட அவர் கூட இந்த எதிர்க்கட்சியினரை பார்த்து இந்த அளவிற்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மற்ற முதலமைச்சர்கள் அப்படி பேசியதாக நினைவில்லை. அவர் தான் இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் எல்லாம் விடுப்பார். அப்படி செய்து விடுவேன், இப்படி செய்து விடுவேன் என்று. ஆனால் இதுபோல கோப்புகள் மேசையில் இருக்கிறது, நான் நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று அவர் கூறினாரா? அந்த மாதிரி நேரடியாக அப்படி கூறியதாக தெரியவில்லை. பொதுவாக குற்றச்சாட்டுகளை வைத்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை ஒரு கூறுவது வழக்கம். கோப்புகள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, அது என் டேபிளில் இருக்குது, மேஜையில் இருக்குது, நான் எப்போ வேணாலும் நடவடிக்கை எடுப்பேன். அதை திறக்க வச்சிடாதீங்க. நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்வது சரிதானா? இது அரசியல் சட்டம் இதை ஏற்கிறதா என்கிற கேள்வி எல்லாம் இப்போது வாதப்பொருளாகி இருக்கிறது. அரசியல் சட்டம் இதை ஏற்கிறதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க, தார்மீக ரீதியாகவே இது ஒரு கேள்வி எழுப்புகிறது. ஆதாரங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அதையும் சட்டசபையில் சொல்லி அதை ஒரு பேசுபொருளாக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்ற எதிர்க்கட்சி தரப்பில் ஒரு ரீல்ஸ் தான், அதுவுமே ஒரு ரீல்ஸ் தான். அதை அப்படி அவர் ஒரு ஸ்டைலாக பேசுவார், அந்த ஸ்டைலில் ரீல்ஸ் இது பண்ணுவாங்க. அதற்கு பார்வையாளர்கள் வருவார்கள். அது ஆளுங்கட்சியினர் முதலமைச்சர் மீது ஒரு இன்னும் கிரேஸை ஏற்றும், எதிர்க்கட்சியினரை வில்லனாக இன்னும் சித்தரிக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்க இந்த மாதிரி பேச்சுகளை சட்டசபையில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இது முற்றிலும் அரசியல் பார்வையாளர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதற்கு ப்ரூஃப் இருக்குது, முதலமைச்சர் டேபிளில் இருக்குது அப்படின்னா நடவடிக்கை எடுத்துட வேண்டியதானே. அதை எதற்கு சட்டசபையில் நீங்கள் சொல்லி மிரட்டுதல் அது ஒரு விதமான ஒரு முறைகேடு தான் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, ஒரு அரசின் மீது விமர்சனங்கள் எழும், குற்றச்சாட்டுகள் எழும். அப்போ நீங்கள் பேசுனா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேங்கிற ஒரு மிரட்டல் தானே. அப்போ அவங்க பேசாத வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இவர்களுடைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி ஒரு உடன்பாடா அல்லது அப்படி ஒரு துணி அந்த எச்சரிக்கையில் இருக்கிறதா என்கிற கேள்வி எழாமல் இல்லை. இது எப்படின்னா, ஒரு முதலமைச்சர் கூறியது தவறு என்று நாம் சொல்ல வரவில்லை. அவருடைய ஆதாரங்கள் அவருடைய இருக்குன்னா, ஏற்கனவே எப்படின்னா இவங்க சொன்னதை படி என்ன நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது இவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள். வந்த உடனே சரி, அப்படி ஆதாரங்களோடு உங்களுக்கு கோப்புகள் இருக்கிறதா அப்படின்னா அதை நீங்கள் நேரடியாக நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. அது என் டேபிளில் ஒரு வாரமாக இருக்குது, நான் அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னா அதற்கு பொருள் எல்லோரும் அந்த பொருள் புரியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் அரசியல் அறிந்த மக்களோ மற்றவர்களோ இல்லை. அது என்ன பொருள்னு தெரியும். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுது, நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்படுது. ஒன்று. இன்னொன்று, புசி ஆனந்த் இனிமேல் நீங்கள் ஆளுங்கட்சி இன்னி எதிர்கட்சி ஆட்சிக்கே வர முடியாது என்று திட்டவட்டமாக அவர் இதை நல்லா தெரிஞ்சுங்க, நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவருடைய ஸ்லாங்கில் அவர் சொல்லியிருக்காரு. இதுவும் ஜனநாயக மரபில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பேச்சு கிடையாது. ஏன்னா ஜனநாயகத்தில் இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க, ஏற்கனவே அரசு மேலே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது, இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டுகள். அடுத்தடுத்து ஊழல்.
இப்போ இந்த முதல்ல இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான இந்த 3 விஷயங்களுமே திரும்ப திரும்ப நடக்குது. அதுவும் இப்போ அண்மையில் 2 சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு இளைஞர் சாலையில் வந்து போய் காவல்துறையினால் தாக்கப்பட்டு அவர் திருப்பி காவல்துறையை தாக்கி அவர் கைது செய்யப்படுகிறார். அதே மாதிரி மதுரையில் ஒரு பூசாரி வந்து காவல்துறையினர் தாக்கியதில் இறந்து விடுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அவர்கள் குடும்பத்தினரே அதை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இப்போ வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த புகார்கள் இன்னும் அதை இந்த குற்றங்கள் இன்னும் முழுமையாக தடுக்கப்படவில்லை என்பதற்கான சான்றுகளாக இந்த நிகழ்வுகள்லாம் வருது. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி எதிர்க்கட்சிகளோ அல்லது மற்ற அரசியல் இயக்கங்களோ சமூக ஆர்வலர்களோ குரல் எழுப்பினால் அது இந்த மாதிரியான வேறு மாதிரியான ஒரு விளைவுகளை அவர்கள் சந்திக்கக்கூடும் என்கிற எச்சரிக்கையா, அச்சுறுத்தலா, இல்லை இந்த முக்கியமான பிரச்சனைகள், இந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளை திசை திருப்பும் நோக்கத்தில் இந்த மாதிரியாக பேசப்படுகிறதா என்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. ஆனாலும் ஒரு சட்டசபையில் ஒரு புகார்கள் ஆதாரங்களோடு தங்களிடம் இருக்கிறது என்பதை முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி சொல்வது என்பது இதுவரைக்கும் முன்பு நடந்திராத ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆதாரம் இருக்கிறது, குற்றச்சாட்டுகள் நடந்துள்ளது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என் டேபிளில் இந்த ஃபைல் இருக்குது, நான் திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் சொல்வது என்பது இதுவரைக்கும் நடந்ததில்லை. பரவாயில்ல, அது ஒன்றும் சொல்லக்கூடாதது என்று சட்டத்தில் அது இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஏன் தாமதிக்கிறீர்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விமர்சனங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக இந்த அச்சுறுத்தலும் மிரட்டலும் பயன்படுத்தப்படுகிறதா என்கிற கேள்வியும் மிக அழுத்தமாக எழுகிறது. இது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாகவோ நாம் எடுத்து வைக்கின்ற கருத்து இல்லை. இந்த எச்சரிக்கையை முதல்வர் விடுத்துள்ளார். 2 விஷயங்கள் தான். ஒன்று வந்து அவர்களை விமர்சனங்களை வந்து எதிர்ப்பு குரல்களை ஒடுக்குவதற்காக கையாளப்படுகிற உத்தியா, அல்லது நடவடிக்கை எடுக்கப்படாமல் அவங்களை வச்சுக்கிட்டே அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தியா அப்படின்ற கேள்விதான் இதில் எழுந்துள்ளது. இது வந்து ஒரு மரபு ரீதியாக பார்த்தால் இது வந்து இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கிறது. எனவே சட்டப்பேரவை நிகழ்வுகளில் இது போன்ற பேச்சுகள் வந்து ஒரு ஆளுங்கட்சி தரப்பில் எதிர்க்கட்சியை பார்த்து இப்படி பகிரங்கமாக நீங்கள் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது, இப்போ எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சிக்கு வந்துடும்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கையில் இப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டது, நாளை தாவேக்காவுக்கும் அது ஏற்படலாம். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஃபைல் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, நான் உங்களை வந்து நல்லா கவனமாக இருந்துங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக, அரசியல் அணுகுமுறையாகவும் இல்லை, ஒரு சரியான மரபாகவும் இல்லை என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் நண்பர்களே, அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். இது குறித்த இந்த நிகழ்வுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.